Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. ஆரத்தின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஆமா, அவங்க இந்த கையில சூனியக்காரி character. ஆமா, அந்த சூனியக்காரி கேரக்டர் அவங்க கையில வச்சு இது அவரோட இடுப்புல இருக்கும். அந்த ஸ்டில்ல எப்பயுமே இருக்கும். அவர் இதுதான் அவரோட பெரிய ஆயுதம். இது அந்த இது வச்சிருப்பாரு. இது வச்சுதான் அந்த இது பண்ணிருப்பாங்க. இதான் பலியிடுற கத்தி. இது ஒரிஜினலாவே இருக்கும். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வரைக்கும் இருக்கும். இது வச்சுதான் அந்த ட்ரெய்லர் நடந்து வருவார். பாம்பு அது பார்த்தீங்கன்னா ஒரு 9 feet இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மாடல் பண்ணும், ஸ்கல்ப்சர் பண்ணிட்டு அதை வந்து ரப்பரில் வந்து டை எடுத்துட்டு நம்ம உண்டிகோல் சொல்லுவோம்ல. ஆமா, ஒரு இப்படி கல். ஆமா, அது கவட்டா புல்லும்பாங்க. ஆமா ஆமா. நம்ம இப்போ எல்லாம் பார்க்கும்போது ஒரு மரத்து கலையில ஒரு வீ மாதிரி ஒரு குச்சி வச்சு பண்ணுவோம்ல. ஆனா அந்த காலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டோட ஜா இருக்கும். மாட்டோட ஜா. ஆமா, மாட்டோட அந்த தாடை அந்த எலும்பு அதை பயன்படுத்தி அந்த கருவி இருக்கும். கிடைக்கிறத வச்சுதான் ஆயுதங்கள் பண்ணுவாங்க. இது வந்து அதுதான். இது என்ன எலும்பு சார்? இதுவும் அந்த மாட்டோட எலும்பு. மாட்டோட எலும்பு. மண் பானைகள் இருக்கும், மண் தட்டுகள் இருக்கும். அவங்க பூ பிடிக்கிறதா இருந்தாலும் அந்த அகப்பை தான் நம்ம இருக்கும்ல. கொட்டாங்குச்சியில பண்ணி ஒரு மூங்கில் ஸ்டிக் சொல்லி இருப்பாங்க. அப்படிதான் அகப்பை இருக்கும். பசுதான் எடுத்து ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சுரக்குடையில தான் தண்ணி குடிப்பாங்க. அப்போ எல்லாமே நம்ம ஒரு பானையில் எடுத்துட்டு போக முடியாது. சுரக்குடை வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரிஜினலாக இரும்பாலை பண்ணப்பட்டது. அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அம்புக்காக மட்டுமே ஹைதராபாத் போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த கோல்டு மட்டுமே 100 கிராம் கோல்டு 4500 ரூபா. ஓகே. அவர் சாரோட உடம்புல பூசிருக்காருல. அந்த கிலோ கணக்கில் என் கையில் இருந்துகிட்டே இருந்தது. வணக்கம் நேயர்களே, தங்கலான் திரைப்படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு SS மூர்த்தி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். தங்கலான் திரைப்படத்தில் அவங்க பயன்படுத்தின அத்தனை ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறதுக்காக நம்மளை வர சொல்லியிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தங்கலான் படம் இப்போ வெளியாகி பெரிய டாக்ஸ் இருக்கு, மாபெரும் ஒரு வெற்றி படமா உருவாகி இருக்கு. பாரஞ்சித் சார் அவர்களுடைய படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆர்வமா இருக்கோம். படைப்பை பார்த்துட்டு அப்படியே கையோட நீங்க பயன்படுத்தின அந்த ப்ராப்ஸ் பத்தியும் நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு வந்து நீங்களும் பாரஞ்சித் சார் அவர்களும் ஒரே கல்லூரியில, ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரியில வந்து படிச்சதா நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த நட்பு பற்றி நீங்க 2 பேரும் அங்கிருந்து டிராவல் பண்ண அந்த பயணம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எக்மோர் ஓவிய கல்லூரியில தான் நானும் அவரும் படிச்சுட்டு இருந்தோம். நான் பெயிண்டிங், அவங்க டிபார்ட்மெண்ட் படித்தாங்க. அதான் நான் 2003 நான் அவுட்டு, காலேஜ் அவுட்டு. அவங்க என்னோட காலேஜில் ஜூனியராக இருந்தாங்க. நல்ல நட்பு. அதுலேருந்து கிட்டத்தட்ட 22 வருடம் நட்பு. ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகே. நீங்க சீனியர், சார் வந்து ஜூனியரா இருந்தாங்க. அப்படியே இல்லை, அதான் ஒரு அண்ணன் தம்பியா அப்படியான ஒரு உறவு தான் இருக்கும். இங்கே யாரும் சீனியர் ஜூனியர் எல்லாமே ஒரு பெரிய ஒரு நட்பு இருந்து எனக்கும் அவருக்குள்ள. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். நிச்சயமா சார், அந்த கேள்வி எனக்கும் இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நீங்க ஏன் சேர்ந்து பயணிக்கல? தங்கலான் தான் உங்களுடைய 2 பேருக்குமான முதல் படம். ஆமாம். இல்லை அது அவரோட நண்பர் கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு காலம் தான் தீர்மானிக்கும், ஒரு கதை வந்து தீர்மானிக்கும். இந்த கலையை கொண்டு வேணுன்றது கதையும் தான் தீர்மானிக்கும். கண்டிப்பா இந்த லேண்ட்ஸ்கேப்கான இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே நல்லா இருக்கும்னு அப்படியே அவர் யோசிச்சிருக்கலாம். நிச்சயமா சார். அப்படியே நீங்க உங்க கையால உருவான அந்த படைப்புகளை காமிச்சுக்கிட்டே பேசினா நல்லா இருக்கும். இது நம்ம இந்த 9ஆம் நூற்றாண்டுல ஒரு கதை நடக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க படம். அது காடையன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க அந்த டீம் அதை பயன்படுத்தின அந்த கேடயங்கள்லாம் இது. ஓகே. இந்த கேடயம் அது மாதிரி அதில் அந்த கேரக்டர் ஒன்று வருவாங்க. ஆரத்தின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஆமா, அவங்க இந்த கையில சூனியக்காரி. ஆமா, அந்த சூனியக்காரி கேரக்டர் அவங்க கையில வச்சது ரொம்ப வருஷம் ஆனதுனால பழசாயிடுச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப வருஷம் ஆனதுனால வைக்கும் போதே அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. ரொம்ப வருஷம் ஆனதுனால அது அப்படி இருக்கு. ஓகே சார். கலர்லாம் போயிடுச்சு. ஓகே. அதுக்கான பயன்பட்டது தான். இது என்ன சார், எலும்பு இதுல செஞ்ச மாதிரி? ஆமா, அத நிறைய அப்போ ஊருக்குள்ள எலும்பாலான ஆயுதங்கள் தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த எலும்பு வாங்கிட்டு வந்து அந்த ஜா இருக்கும். அது மாட்டோட ஜா இருக்கும். மாட்டோட ஜா. ஆமா, மாட்டோட அந்த தாடை அந்த எலும்பு அதை பயன்படுத்தி அந்த கருவி இருக்கும். அது இல்லைன்னா கல்லாலான கருவி மாதிரி இருக்கும். இதுதான் அந்த அந்த அரசன் வந்து இவருக்கு ஹீரோ கொடுத்துட்டு போவார். அந்த கத்தி தான் கொடுத்துட்டு போவார் பரிசா. அதனோட டம்மி இது. ஒரிஜினல் வந்து சேஃபா இருக்குன்ட்டு அப்படின்றதுனால இருக்கு. இது வந்து
அந்த அரசன் வந்து கொடுப்பாரு. ஓ அந்த இவனை ஹீரோவை பாராட்டி ஓகே எனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, அதுக்காக நான் உனக்கு இந்த ஆமா, பொருள் ஆமா, தரேன்னு ஆமா. கொடுப்பாரு. அந்த சாங்ல கூட பார்த்துருப்பீங்க, இந்த லானே தங்கலானே இல்லை, ஆமா, அந்த ஆயுதம் தான் இது. நிச்சயமா சார். இதெல்லாம் ஸ்டோனால பண்ண மாதிரி இருக்கே சார். எல்லாமே வந்து கற்களை உடைச்சு பண்ண மாதிரியான விஷயங்களா? அது மாதிரி இது ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு கற்காலத்துல ஒரு போர்ஷன் ஒன்று நடக்கும், ஸ்டோனேஜ்ல ஒன்று நடக்கும். ஓகே. அதனால அப்போ நம்மள்ட்ட வந்து கல்லால செய்யப்பட்ட ஆயுதங்கள் தான் இருந்தது. அதெல்லாம் கல்லால் செய்யப்பட்டது. இதெல்லாம் எலும்பால செய்யப்பட்டது. ஓகே. ஃபுல்லாக எலும்பு கைப்பிடிகள் இருக்கும், அது மாதிரி இருக்கும். எல்லாம் கற்கள் இது. இந்த சாட்டைகள் அந்த டைம்ல பயன்படுத்தி இருப்பாங்கல்ல, இதெல்லாம் அந்த டைமோட அந்த சாட்டைகள் தான் இது எல்லாமே. ஓகே சார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி. இப்போ ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா சினிமாக்குள்ள இருக்கவங்களுக்கு அதோட நியூன்சஸ் தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்க ஒரு ஆர்ட் டைரக்ஷன் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்ட் டைரக்ஷனை எப்படி சார் வந்து ஸ்டார்ட் பண்றது? அது இப்போ ஒரு நல்ல ஓவியம் வரைய தெரிஞ்சவங்க ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆயிட முடியுமா? இல்ல வந்து ஏதோ ஒரு கிராஃப்ட், ஒரு கார்பெண்டராவோ அந்த மாதிரி ஒரு கிராஃப்டுக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு இன்னோவேட்டிவா யோசிச்சா ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ள ஈஸியா வந்துடலாமா? அதை பத்தி கொஞ்சம் ப்ராசஸா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, ஆர்ட் டைரக்டர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களே, அந்த எழுதுகிற ஸ்கிரிப்டை ஒரு 5ஆம் நூற்றாண்டில் இந்த கதை வந்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு அந்த 5ஆம் நூற்றாண்டை உருவாக்குற வேலை ஆர்ட் டைரக்டரோட வேலை. இதை வந்து இப்போது அதுபோல தான். இப்போது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கதை நடக்குது அப்படின்னு எழுதிடுவாங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்ம உருவாக்கணும். ஒரு கோர்ட்டில் கதை நடக்குது அப்படின்னா நம்ம அந்த கோர்ட்டை உருவாக்கணும். அந்த எழுத்தை, அவங்க எழுதுகிற எழுத்தை நம்ம அவங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிக்கிறது, அந்த உலகத்தை அவங்க முன்னாடி கொண்டாந்து காமிக்கிறது தான் ஒரு ஆர்ட் டைரக்டரோட வேலை. அதுக்கு வரணும்னா டிராயிங் பண்ணால் மட்டும் போதுமான்றது இல்லை, டிராயிங்கும் ரொம்ப முக்கியம். ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணணும். நம்ம அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஓகே, ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் முதல்ல ஒருத்தர்கிட்ட போய் சேரணும். அங்கே இருக்க எல்லா வேலைகளுமே கற்றுக்கணும். இங்கே தான் இந்த பொருள் கிடைக்கும், இங்கே தான் அது கிடைக்கும், இந்த கலர் தான் வைக்கணும், இந்த கலர் வைக்கக்கூடாது அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறது ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ வந்து நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ தங்கலான் ஸ்கிரிப்ட் வந்து சார் ரஞ்சித் சார் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் முழுமையாக படிச்சுட்டு ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவீங்க. ஆர்ட் டைரக்ஷனுக்குன்னு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சும்மா ரஃபாக சொல்ல முடியுமா? இப்போது அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம முதல்ல உட்காந்து படிச்சிடுவோம். படிச்சுட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல ஃபுல்லாகவே அண்டர்லைன் பண்ணிப்பேன். இந்த இடத்துல வந்து கோடாரி வேணும், 50 கோடாரிலாம் 50 கோடாரிகள், மண்வெட்டினா மண்வெட்டி, அந்த காலத்து புத்தகம்னா புத்தகம், இப்படி ஓலைச்சு அப்படின்னா இப்படி இருக்கிறது எல்லா ப்ராப்ஸுமே அண்டர்லைன் பண்ணிப்பேன். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம். அப்புறம் வந்து இது ஒரு அரண்மனைக்குள்ள கதை நடக்குது, இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குல நடக்குது, இல்லை ஒரு பெரிய சுரங்கம்ல நடக்குது, இந்த காலத்து சுரங்கம்ல நடக்குது. அது மாதிரி களம் நம்ம எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இங்கே வருது, அப்போது அது எவ்வளோ பெருசாக பண்ண போகிறோன்னு முதல்ல பேசும். இதில் வந்து ஒரு பெரிய குகை வருதுன்னா அது எவ்வளோ பெரிய குகை வேணும். 200 அடிக்கு வேணும்னா அது ஒரு பட்ஜெட் தீர்மானிக்கும். 100 அடிக்கு வேணும்னா அது ஒரு பட்ஜெட் தீர்மானிக்கும். இப்போ 30 வீடுகள் தான் போடுறோம், அந்த இடத்துல வந்து 30 வீடுகள், 18ஆம் நூற்றாண்டில் இருக்கிற 30 வீடுகள் அப்படின்னு இருந்தாங்கன்னா நம்ம 30 வீடு போதுமானு நாம் டிசைட் பண்ணோம். ரைட்டாக நம்ம ஒரு வில்லேஜாக இப்போ ஒரு பெரிய ஊருக்குன்னா குறைஞ்சபட்சம் 100 குடிசைகளாவது இருக்கணும். அப்போ ஓட்டு வீடுகள்னால் குறைஞ்சபட்சம் அதேமாதிரி ஒரு 100 வீடுகள் இருக்கணும். நாம் ஒரு டிராயிங் பண்ணுவோம். டிராயிங் பண்ணிட்டு போய் டேரக்டர் வந்து சார் இதுமாதிரி இருக்குது, இதுமாதிரி இருக்குங்க சார், உங்களுக்கு இவ்வளோ வேணுமா, வீடு இவ்வளோ வேணுமா அப்படின்னா சார் 100 வீடு பார்த்தா அது 150 வீடு வேணும் அப்படி மாறும். இல்லை இந்த குடிசையில் 100 அதிகமாக இருக்குது, இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்னா அந்த எண்ணிக்கைகளும் தேவைகளும் மட்டும்தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கும். நம்ம ஒரு பட்ஜெட் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி நம்ம சொல்லுவோம், அப்படியே தான் தீர்மானிக்கும். ஓகே சார். அப்படியே அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துட்டு பேசலாம். இது என்ன சார், தீப்பந்தமா? இதுவா? இது ஆமாம், இது இந்த தீப்பந்தம் ஒரு இதுக்குள்ள இருக்கும். ஓகே, ஒரு மைண்ட்குள்ள இருக்கிற ஒரு தீப்பந்தம் மாதிரி இருக்கும் அது. ஓகே, அது எடுக்கலாமா? லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது அவங்க எல்லாம் பயன்படுத்தின அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட தோலான பைகள், இதெல்லாம் ஆட்டுத்தோலான பை தான் இது. இது நம்ம இப்ப எல்லாம் துணியில இருக்குல்ல, துணியில இல்லாம இதெல்லாம் பையில இருக்கும். இது மாதிரி கையில தைக்காம நூல்ல தச்சு அது மாதிரியா இருக்கும். அது மாதிரி பைகள் தான். இதுதான் அந்த பெரிய சாட்டை. இது வச்சு பெரிய சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு பெரிய ஒரு சண்டை இருக்கும், சண்டை கடிச்சு அந்த அப்போ எல்லாமே இவ்வளவு பெருசா இருக்கும். ஆயுதங்கள் எல்லாமே இப்படியா இருக்கும்.
ஓகே ஒருத்தன் அங்க போறானா அந்த கயிறுலயே பண்ணது, கத்தாழ நார் கயிறுன்னு. ஓகே எதுவும் நார்மல் கயிறு யூஸ் பண்ணிட கூடாது அந்த காலகட்டம் மட்டும் தான் இது ஃபுல்லா கத்தாழ நார் இருக்கு. இப்போ ஓடுறான் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், இது சுத்தி 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 பண்ணிருப்பாங்க, அப்படியே த்ரோ பண்ணுவாங்க. அது த்ரோ பண்ணா கால் லாக் ஆகும், லாக் ஆகி இப்படிதான் இது படத்துல அந்த நீங்க ட்ரெய்லர்ல பாத்துருக்கீங்க, அப்படி ஒரு விசிறிட்டு அந்த அந்த இது ஃபுல்லாவே கத்தாழ நார்ல செய்யப்பட்ட கயிறு. சார் இப்போ நீங்க கத்தாழ நார்னு சொல்றீங்க, இப்ப இந்த நிலப்பரப்பு வந்து ஒரு முல்லையோ நெய்தலோ இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்துல வந்து ஜென்ரலா அப்படி ஒரு வகை பிரிச்சிருப்பாங்கல்ல, அந்தந்த நிலப்பரப்புல பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து. ஆமா ஆமா ஆமா, நம்ம ரொம்பவும் சில விஷயத்த நம்ம பண்ணோம். இது வந்து ஃபுல்லாவே இந்த கதைக்களம் வந்து நம்ம ஆற்காடு மாதிரி வட ஆற்காடு மாதிரி மாவட்டங்கள் நடக்கும், வேலூர். அப்போ அங்க அதிகபட்சமா பொருள் கிடைக்கும். அது மாதிரி கத்தாழை வந்து நிறைய மலைப்பகுதியா இருக்கிற கிராமங்கள் எல்லாமே கத்தாழை இருக்கும். அப்போ வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்து வந்து அதை காய வச்சு அதை நாராக்கி அப்படிதான் பண்ணோம். இந்த இருக்கு ப்ராப்ஸிங் எல்லாமே கத்தாழை நார்ல பண்ணப்படும். ஏன்னா சணல் கயிறு பயன்படுத்த முடியாது, சணல் கயிறுலாம் லேட்டாக தான் 19th century தான் வருது. ஓகே, அதனால கத்தாழை நார் கயிறு தான் ஃபுல்லாவே பயன்படுத்தியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்த அறுவடை சாங் ரீசெண்டா வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருந்து பயங்கரமா ஒரு தனி ஒரு லுக் கொடுத்தது இந்த படத்துக்கும். இப்படி ஒரு ஃபிளேவர் இந்த படத்துக்குள்ள இருக்கா? ஏன்னா ஃபுல்லா வறட்சியா இருக்கிற மாதிரி இருந்தது, சடனா பார்த்தா ஒரு அறுவடை அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட அந்த அறுவடை சமயத்துல பயன்படுத்தக்கூடிய ப்ராப்ஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் இருந்தது நிறைய வேற ஒரு இடத்துல இருக்கு கூடைகள். நீங்க சும்மா வார்த்தைகள்ல சொன்னீங்கன்னா கூட அதுல இருக்க மண் பானைகள் இருக்கும், மண் தட்டுகள் இருக்கும். அவங்க கூழ் குடிக்கிறதா இருந்தாலும் அந்த அகப்பை தான் நம்ம இருக்கும்ல, கொட்டாங்குச்சியில பண்ணி ஒரு மூங்கில் ஸ்டிக் சொல்லி இருப்பாங்க, அப்படிதான் அகப்பை இருக்கும். பசு எடுத்து ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சுரக்குடையில தான் தண்ணி குடிப்பாங்க. அப்ப எல்லாமே நம்ம ஒரு பானையில எடுத்துட்டு போக முடியாது, சுரக்குடை வந்து ஈஸியா இருக்கும் தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. அந்த அரசாங்க கேரக்டர் அந்த சுரக்குடைகளை குடிக்கிற தண்ணி ஆகட்டும், இது எல்லாமே பார்த்து பண்ணப்பட்டது தான். அவங்க சாப்பிட்ற அந்த கூழ் போட்டு சாப்பிடுவாங்க. அது கிட்டத்தட்ட அந்த பானைகள் மட்டுமே ஒரு 2 மாசத்துல ஒர்க் பண்ணோம். இப்போ 18ஆம் நூற்றாண்டுல என்ன பானை இருந்திருக்கும் அதே பானை பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மியூசியம்ல போய் எடுத்து அப்புறமா நம்ம போயிட்டு இந்த திண்டிவனம் சைட்ல போயிட்டு அதை செய்யற மக்கள்கிட்ட கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணாங்க. அதில் இருக்க பானைகளா இருக்க தட்டுகள் எல்லாமே மண் சார்ந்து இருக்க எல்லாமே 18ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்மளுடைய எடுப்புல ரீக்ரியேட் பண்ணி இப்போ கேரக்டரா ஒரு கேரக்டரா ரிவீல் பண்ணிட்டு வந்தாங்க. பசுபதி சாரோட கேரக்டரா இருக்கட்டும், பார்வதி மேமோட கேரக்டர், இவங்க மாளவிகா மேமோட அந்த கோல் நீங்க காமிச்சீங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்பெசிஃபிக்கா இத்தனை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு முதல்ல லிஸ்ட் டவுன் பண்ணி அது அந்தந்த ஷூட் ஸ்கெடியூல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்க அதை கிரியேட் பண்ணீங்க. எவ்வளவு டைம் தேவைப்பட்டுச்சு? ஏன்னா கிட்டத்தட்ட 7000 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஓவராலா உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் தேவைப்பட்டுச்சு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு? ஒரு 6 months ஒர்க் பண்ணோம். அது நிறைய லேபர்ஸ் இருந்தாங்க, ஒரு 3000 தொழிலாளர்களுக்கு மேல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. 6 months ஷூட் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம். இதுதான் ப்ராப்ஸ், இதுதான் இது. இப்போ அந்த தங்கலான்ற கேரக்டர்னா இடுப்புல ஒரு சைட்ல ஒரு சின்ன பை ஒன்று வச்சிருக்கோம். ஓகே, பை இங்க இருக்கும். இது கையில இடுப்புல ஒன்று வச்சிருப்பாரு, எப்பயுமே இந்த சாட்டை ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ட்ரெய்லர்ல அந்த குதிரையில கூட பாத்துருப்பீங்களா, நான் காமிச்சேன்ல, இது அவரோட இடுப்புல இருக்கும். அந்த ஸ்டில்ல எப்பயுமே இருக்கும் அவரு. இதுதான் அவரோட பெரிய ஆயுதம். இது அந்த இது வச்சிருப்பாரு, இது வச்சுதான் அந்த இது பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டருக்குமே ஒரு டிசைன் வந்து இந்த பை சொன்னீங்கல்ல சார், இது எதுக்காக? இதுதான் லாக் ஆகும். இது கால்ல அப்படி போகும்போது சுத்தி அடிப்பாங்க. அவங்க கால்ல போய் சுத்திச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளா வேட்டையாடுறதுக்கு சண்டைக்கும் பயன்படுத்துவாங்க. மனிதன் இது கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 15 feet இருக்கும். அப்படி சுத்தி போட்டோம்னா 15 feet நம்ம தாண்டி போனோம்னா இப்போ கால் சுத்தி அப்படியே இருக்கும். அப்படியே அதெல்லாம் பார்த்து பண்ண அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இப்போ இந்த டூல் இதுக்காக பயன்படுத்தப்பட்ட இப்ப வில்லெல்லாம் வந்து நமக்கு ஜெனரலா தெரியும், படிச்சிருப்போம். ஆனா இது அப்போ வந்து இது இப்படிதான் இருக்கும். 18ஆம் நூற்றாண்டுல இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம மியூசியம்ல போய் பார்த்து அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம அந்த இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும். இரும்பாலே இருக்கும். வழக்கமா எல்லா படங்களும் ஃபைபர்ல யூஸ் பண்ணுவோம்ல, அப்படியே இல்லாம ஃபுல்லா பெரம்புல மூங்கில் அந்த ஒரிஜினலா இரும்பாலே பண்ணப்பட்டது. அந்த இதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். மியூசியம்ல இருந்து கேட்டு அவங்கள்ட்ட ஒரு இது சொன்னாங்க, இங்கெல்லாம் அவங்க பழைய பொருட்கள் வச்சு ஹைதராபாத்ல இருந்து இந்த அம்புக்காக மட்டுமே ஹைதராபாத் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த பெரம்பு இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, சோ இதெல்லாம் பயன்படுத்தி தான் பண்ணிருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல வேட்டையாடிருக்காங்க. சோ ஓகே,
அதான் ரொம்ப கவனமா பண்ணணுன்றதுனால நிச்சயமா எதுவுமே சும்மா பண்ணிடக்கூடாது. Okay. நம்ம ஆடியன்ஸ்க்கு நாம அவங்களுக்கு நேர்மையா இருக்கணும், நம்ம படைப்பு நேர்மையா இருக்கணும்ன்றது தான் பண்ணி. சார் இப்போ இந்த விலங்குகள்லாம் சொல்றீங்க, வேட்டையாடும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க. விக்ரம் சார் கூட இந்த பாம்பை ஆமா. இது பண்ற மாதிரி ஷாட் வரும், அப்புறம் ஒரு மயில் வரும், ஒரு பேந்தர், பிளாக் பேந்தர், இதெல்லாம் ட்ரெயிலே காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நீங்க ஆர்ட் டைரக்ஷனா ஒரு செட்டு போட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த அந்த விலங்குகள் வர்றது, இந்த சிஜி எஃபெக்ட்ஸும் இந்த ஆர்ட் டைரக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி சார் மெர்ஜ் பண்றாங்க? அதை பத்தின ஒரு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ அந்த பாம்பு அது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 feet இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மாடல் பண்ணும், ஸ்கல்ப்சர் பண்ணிட்டு அதை வந்து ரப்பர்ல வந்து டை எடுத்துட்டு பீஸ் வந்து சிலிக்கான்ல வந்து பீஸ் போடும். சிலிக்கான்ல பீஸ் போட்டு தான் அவர் கையில கொடுப்போம். அதுக்கு மேலே டெக்ஸ்சரு, அனிமேஷன் எல்லாமே விஎஃப்எக்ஸ் பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஸ்கேலோட இது வேணும். இப்போ சிறுத்தை வருதுன்னா சிறுத்தையோட ஒரு டம்மி சைஸ் இருக்கும். இது இவ்வளோ ஹைட் இருக்குது, இவ்வளோ லென்த் இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குது, அது எல்லாமே நம்ம ஒரு ஸ்கல்ப்சராக பண்ணிவிடுவோம். சிறுத்தை ஒன்று பண்ணி வச்சுப்போம். அதை வச்சுட்டு மேலே ஃபுல்லாகவே அவங்க ஆக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா பண்ணக்கூடிய வசதிகள் இன்னைக்கு இருக்கு. ஆமாம். ஓகே 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 சார். அப்படியே மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம். இது என்ன சார் இது? இந்த ப்ராப்பர்ட்டி இல்ல இது வந்து சரவணா ஸ்டோர் படத்தை அந்த சாங்காக பண்ணது. ஓகே, லெஜெண்ட் படத்தோட. ஆமாம், லெஜெண்ட் படத்தோடது அது. ஓகே, இதுதான். இது எதில் பார்த்துருப்பீங்க? விக்ரம் சார் அப்படி இந்த ஷோல்டர்ல வச்சுட்டு ட்ரெய்லர் ஷாட்ல நடந்து வருவார். இப்படி வச்சு அந்த இதான் பலியிடுற கத்தி. இது ஒரிஜினலாகவே இருக்கும். இது ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வரைக்கும் இருக்கும். இது அது ஹோல்ட் பண்ணாது, அது டம்மியா இருக்கக்கூடாது. இதை வச்சுதான் அந்த ட்ரெய்லர் நடந்து வருவார். நீங்க ஒரிஜினல்னு வந்து இப்ப நீங்க எப்படி இது அந்த வெயிட் எப்படி வருது? இதோட இது எப்படி அந்த இது வுட்டா? இது வுட்டு, இது வந்து இரும்பு. இதோட இது உள்ள இருக்கு. ஆமா ஆமா, அப்பதான் ஹோல்ட் ஆகும். ஓகே, இது சும்மா டம்மி பண்ணாம இரும்பே கேரி பண்ண. டம்மி வேற ஒன்னு இருக்கும். ஓகே, ஒரிஜினல் வந்து இதுதான். அப்படி இங்க வச்சிருக்காங்க, எல்லாம் வேற எங்க இருக்கு. ஓகே, இது எதுக்காக பயன்படுத்துறாங்க? இந்த இது பலியிடுற கத்தி. இது பலியிடுற. இப்ப ஒரு மாடை வெட்டுறது, எருமாடை வெட்டுறது, அது மாதிரிலாம் இருக்கும் இல்ல. எருமை வெட்டுறது, ஆடுகளை வெட்டுறது, நம்ம கோயில்லாம் வச்சிருப்போம் பலியிடுற கத்தி. அது மாதிரி படத்துல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுக்காக பண்ணப்பட்ட கத்தி இது. அதான் ட்ரெய்லர்ல பார்த்துப்பீங்க, பயங்கர கூஸ்பம்பா இருக்கும் அந்த சீன். அதனோட கத்தி இது. ஸோ அப்படியே அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சிடலாம் சார். இது என்னது சார்? இது வந்து இது அந்த பையன் வந்து கையில உண்டிகோல் வச்சிருப்பான்ல, நம்ம உண்டிகோல் சொல்லுவோம்ல. ஆமா, ஒரு இப்படி கல்லு. ஆமா, அது கவட்டா புல்லும்பாங்க. ஆமா ஆமா. நம்ம இப்போ நம்ம எல்லாம் பார்க்கும்போது ஒரு மரத்து கலையில ஒரு வீ மாதிரி இருக்கு, ஒரு குச்சி வச்சு பண்ணுவோம்ல. ஆனா அந்த காலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ மான் கொம்புலாம் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்ல. சரி, அப்போ நம்ம அது கிரியேட்டிவா என்னவா யோசிக்கலாம். சரி, வுட்ல பண்ண வேண்டாம். சரி, மான் கொம்பு இப்போ இதுல கட்டி இதுல அப்படி பண்ணிருப்போம். இதுல இந்த அர்ஜுன் ஒரு கேரக்டர் வரும், விக்ரம் சார் பையன் ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்காக இந்த டிசைன் பண்ண அவர் கேரி பண்ணிட்டு வருவாரு. ஆமா ஆமா, இது அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இந்த ரப்பர்லாம் இல்ல, இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நீங்க அந்த ஐடியா சொல்லும் போதே, அது பார்க்கும்போதே அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும். அந்த உண்டிகோல் தான் இந்த கேடயங்கள்லாம் வந்து ஜென்ரலா அந்த அந்த காலகட்டங்கள்ல அது பயன்படுத்தக்கூடிய அது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம நிறைய படங்கள்ல பாத்துருக்கோம் இல்லையா? அது தொடர்ந்து அப்படி பண்றாங்களா, பயன்படுத்துறாங்களா? இருக்கு. நம்ம அது இருந்ததை நம்ம பதிவு பண்றோம். நம்ம புதுசா வந்து கேடயம் சொல்லிட்டு நம்ம இப்போ ட்ராயில காமிக்கிற மாதிரியோ இல்ல 300 காமிக்கிற மாதிரியோ வேற ஒரு ஷேப்ல பண்ண முடியாது. இப்போ அவங்க எல்லாமே நீங்க அந்த படங்கள்லாம் தொடர்ச்சி நம்ம பார்ப்போம்ல, ட்ராயில வேற ஷேப்ல இருக்கும், 300. ஆனா நம்ம இந்தியன் கல்ச்சருக்குன்னு ஒரு ஷேப் இருக்குல்ல, மேக்சிமம் அவங்க ரவுண்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முகல்ஸ் மட்டும் இந்த ரவுண்ட்லேயே கொஞ்சம் பட்டன் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்னமெண்டல்ஸ் இருக்கும். மற்றபடி இருக்க எல்லா ராஜாக்களுமே, சேர சோழ பாண்டியர்ல இருந்து எல்லாருமே லைனா இருக்கும். அதுல சின்ன சின்ன டிசைன் நம்ம சினிமாவுக்காக தான் நம்ம இது பண்றோம். இப்ப பாக்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்கு. ஆனா ரெகுலரா அவங்க பயன்படுத்த பார்த்து வெறும் 4 புள்ளி மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றது நம்ம சின்ன சின்ன விஷயத்த நம்ம கிரியேட்டிவும் சேர்ந்தது தான் சினிமா. கண்டிப்பா கண்டிப்பா அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது இருக்கணும். அதே நேரத்துக்கு இப்போ ரஞ்சித் சார் மாதிரியான யதார்த்த மீறிடக்கூடாது, யதார்த்த மீறாம அந்த ஃப்ரேமுக்கு அழகானதும் சேர்ந்து பண்ணிக்கணும். ஓகே, அது எதுக்கு சார் அந்த அந்த ரவுண்ட் எதுக்காக? அதான் அது எனக்கு தெரிஞ்சு என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு பிளைனா ஒரு கத்தி இப்ப அடிக்கிறாங்கன்னா அதே இடத்துல ஸ்டாப் பண்றது இப்படியே மேல பட்டாலும் வலுக்கிடும். ஒருத்தன் அது மாதிரி நிறைய பேர் சென்டா ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. ஓகே, அவனை இப்படி தடுக்கிறதுக்கோ இல்ல அதை பயன்படுத்தி இது பண்றதுக்கோ நிறைய பயன்படுத்தி. ஓகே ஓகே, இந்த இதை எடுத்து பார்க்கலாமா? அது என்ன சார் கையில மாற்ற?
இல்ல இது வந்து சும்மா அவரோட இடுப்புல இருக்கும். இதுல வந்து இதுல தான் அந்த சாட்டையை சுத்தி மாட்டிருப்பாரு. ஓகே. இது வந்து இப்படி கட்டியிருப்பாரு அவரு. இது கட்டியிருப்பாங்க, ஹோல்ட் ஆயிருக்கும். இது வந்து அந்த சாட்டையோட ஹோல்டர் இது. ஓகே. ஸோ அதை கேரி பண்றதுக்கு ஒரு ஹோல்டர். சூப்பர் சூப்பர். சும்மா அப்படியே வச்சா நல்லா இருக்காதுன்றதுனால ஓகே, அதுக்கான ஹோல்டர் தான். இது ஜென்ரலா ஒரு படத்துல ஒரு பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு நடிக்கிற நடிகர்கள் இதெல்லாம் பண்ணும்போது இப்போ விக்ரம் சாருக்கு வந்து எவ்வளோ எக்ஸைட் ஆனாரு. ஏன்னா அவர் பல கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையுமே அந்த அந்த கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அப்படி நீங்க வந்து மெனக்கெட்டு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உருவாக்கி அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதை வந்து எப்படி ஆச்சரியமா பார்த்தாரா, இல்லை வந்து அதோட இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி கேட்டு அப்படி ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? நாங்க எல்லாமே கேட்பாங்க. ஒரு ப்ராப்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும்னாவே அவங்க சர்ப்ரைஸ் ஆகும். கண்டிப்பா. இது சூப்பர் சார், இது எப்படி பண்ணீங்க அப்படின்னுவாங்க. நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுப்போம். எல்லாமே ரசிச்சு தான் பண்ணாங்க. பார்வதி மேம், மாலகு மேம், எல்லார் கையிலுமே ஒரு ப்ராப்ஸ் இருக்கும். எல்லார் கையிலுமே அவங்க ரசிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட். பசுதானன்ட்டுலாம் கொண்டு போய் ப்ராப்ஸ் கொடுக்கணும்னாவே அவர் பயங்கர கலைநயம் உள்ளவர். அவரு அதுக்கான நம்ம காரணம் கரெக்டா சொல்லணும். அப்படியா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருந்தது இது ஒர்க் பண்றது. ஓகே ஓகே சார், அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்க்கலாமா? அந்த எலும்புல பண்ண அந்த இது ஃபுல்லாவே இந்த எலும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் நம்ம சொல்லுவோம்ல, கிடைக்கிறத வச்சுதான் அப்போ ஆயுதங்கள் பண்ணுவாங்க. இது வந்து அதுதான். இது என்ன எலும்பு சார்? இதுவும் அந்த மாட்டோட எலும்பு. மாட்டோட அந்த பல்லுலாம் இருக்கும். ஜென்ரலாவே எலும்புனாலே மாடுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும், பெருசா இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு இப்போ அடிச்சா அடிபடும், வெட்டும். இப்போ ஆடோட இதெல்லாம் அது கொஞ்சம் சின்னதா இருக்கும்ல, அதனால மாட்டு எலும்புல தான் நிறைய ஆயுதங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அந்த மாட்டு அந்த கடையில போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து டை எடுத்து அதை அப்படியே பீஸ் பண்ணி பண்ணதான் இது. மாட்டு எலும்புன்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த சிங்கப்பல்லு இதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரிஜினலா சிங்கத்தோட பல்லு எடுத்துலாம் அந்த மாதிரி. ஏன்னா மாட்டோட இது நமக்கு மாடு அடிச்சு பண்ணிடலாம். இது கிடைக்கும். நீங்க சிங்கத்து பல்லாம் கொண்டா முதல்ல நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல அந்த சிங்கப்பல்னு சொல்றாங்கல்ல, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நாமளே உருவாக்கிடுவோம். நமக்கு இது கிடைக்கலன்னா இது கிடைக்காத பொருள் நம்ம உருவாக்கிதான் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே அதுவே வச்சு பண்ணணுன்ற அவசியம். நம்ம ஒரு டம்மியை உருவாக்குறது தான் ஒரு ஆர்ட் டைரக்ஷன். ஒரு பொருள் அந்த காலத்துல இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இதை அந்த லிஸ்ட் தான் சேரும். ரீக்ரியேஷனான்றது ஒரு டம்மி. இல்ல ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ளே வரல, ஜென்ரலாவே அப்படியான ஒரிஜினல் பீஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கா? அனிமல்ஸோட அந்த பீசஸ் எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். ஆர்னமெண்ட்ஸா மாத்தின சிங்கப்பல்லுங்கிற அந்த ஒரு சிங்கப்பல்லா நமக்கு இங்க கிடைக்காது. நிறைய விஷயங்கள் மத்ததெல்லாம் கிடைக்கும். நகங்கள் கிடைச்சிருக்கும். அந்த நிறைய அந்த பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தற்போது சினிமால வந்து தடை செய்யப்பட்டது. ஆமா, அந்த புலித்தோல் கூட போட்டு நம்ம உட்கார முடியாது. அது எல்லாம் முன்ன பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மயில் தொகை எடுத்தா கூட அதுக்கான ரீசன் சொல்லும். அப்படியா சார்? எனக்கு ஜென்ரலா ஒரு கேள்வி. இப்போ நீங்க இத்தனை படங்கள்ல முன்னணி நடிகர்களோட முன்னணி இயக்குநர்களோட நீங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. கமர்ஷியல்ஸ்லையும் கிட்டத்தட்ட 300+ கமர்ஷியல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்மார்ட்டா பண்ணக்கூடிய ஒர்க்கு அப்படின்னு நீங்க பண்ணது ஏதாவது பெரும் அளவுல வரவேற்பு, அதாவது அப்ரிசியேஷன் கிடைச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நுவான்சஸ் இருந்தா சொல்ல முடியுமா? அது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி அதை அடையாளம் காணாம போனதும் இருக்கலாம். அதே நேரத்துக்கு சின்னதா நாம இப்படி ஒண்ணு பண்ணோம், இது வந்து சூப்பரா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது? அது என்ன ஆர்ட் டைரக்டர் ஆக்குனதே அது மாதிரி ஒரு ஒர்க்கு தான். நான் பூன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், சசி சாரோட படம் பூன்ட்டு. அதில் நான் மெயின் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அதில் வந்து ஒரு மரங்களான செய்யப்பட்ட ஒரு குதிரை ஒன்று வரும். நீங்கள் வந்து சாங்கில் பார்த்துருப்பீங்க. விறகு வச்சு மட்டுமே ஒரு குதிரை ஒன்று இருக்கும். அப்படி வழக்கமாக குதிரைனா ஒரு மோல்டு எடுத்து அது பண்ணியிருப்பாங்க மாதிரி. அந்த சாங்கில் வந்து ஒரு ஓப்பன் பேஸ்ல ஒரு குதிரை ஒன்று நிற்கும். 2 குதிரை இருக்கும். அது நாங்கள் இங்கே எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆர்டிஸ்ட்டுங்க, ஸ்கல்ப்சர் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே இதுமாரி விறகுலான இதாலே செய்யப்பட்ட ஒரு குதிரை ஒன்று வேணும், இதான் ரெஃபரன்ஸ், இதான் டிராயிங், இது பண்ணி கொடுங்க அப்படின்னா எல்லாரும் இல்லை சார் அது மாதிரி ஸ்கல்ப்சர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே விடுங்க. நாங்கள் டேரக்டரும் காமிச்சு ஓகேவும் வாங்கிட்டோம் டிசைனு. சரி ஓகே விடுங்கன்னு சொல்லிட்டு அப்போது நான் என்ன பண்ணேன், நைட்டு உட்காந்துட்டு அந்த ஸ்கல்ப்சர் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேல் பண்ணி அந்த ஃபுல்லாகவே மரங்களாக தான் இருக்கும். போய் கடைகளில் போய் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக மரக்கட்டைகளாக வாங்கிட்டு அந்த பெரிய ஒரு ஸ்கல்ப்சர் லைஃப் சைஸ் இருக்கும். அது செஞ்சுட்டு ஒரு 2 நாளில் அதை செஞ்சு முடித்தோம். எடுத்து போயிட்டு ஸ்பாட்டில் வச்சுன்னு சார் பயங்கர சர்ப்ரைஸ் ஆனார். சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆர்டர் கூப்பிட்டு கேட்டாங்க. ஆர்டர் வீரசாமர் பேர். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, மூர்த்தி தான் பண்ண அப்படி அப்படின்னாங்க. அவர் பயங்கர சந்தோஷமாகி
எங்கே இருக்க கூப்பிடு அப்படின்னாரு. நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவள் வந்து கூப்பிட்டு எல்லாரும் இருக்காங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்து இந்தாப்பா இதை வச்சுக்கோ, என்னோட கிஃப்டாக அதை வச்சுக்கோங்க. சார் எதுக்கு நீங்கள் தெரியல, எதுக்கு சொல்கிறாங்கன்னே தெரியல. எதுக்கு சார் எனக்கு எதுக்கு சார் நீங்கள் கிஃப்ட் தரீங்க அப்படின்னு. இல்லைப்பா உனக்கு 500 ரூபாய் இப்போதைக்கு அதான் இருக்குது, நான் உனக்கு இந்த ஒர்க்கு உனக்கு 500 ரூபாய்லாம் தரக்கூடாது, உனக்கு எவ்வளோ வேணாலும் தரலாம், இப்போதைக்கு பாக்கெட்டில் இருந்தது இதாக இருந்தது, சும்மா இது என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ. அதுக்கான அங்கீகாரம் எல்லாரும் முன்னாடி பார்த்து எல்லாரும் மூர்த்திக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்க அது மாதிரி சொல்லுவாங்க. சசி சார் தான் முதல்ல. அப்புறமா நைட் அன்னைக்கு கூப்பிட்டு நீ படம் ஃபுல்லாவே அதில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா அதில் என்னை வந்து நடிக்கவும் வச்சிடாரு பூவில் ஒரு கேரக்டரா. அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த ஒர்க்கு. சரி இருடா உனக்கு இது வந்து உனக்கு ஆமாம் உனக்கு இன்னும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு அந்த படத்தில் என்னை நடிக்கவும் வச்சிருப்பாரு. அதில் நடித்தேன். அப்புறமா அடுத்த படம் பூ முடிச்சு, பூ தான் என்னோட கடைசி படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதில்ல. அடுத்த படம் அதே கம்பெனியில் அடுத்த படம் ஆர்டேட்டர் நான் பண்ணதான் அவள் பேர் தமிழரசி. சூப்பர். சின்ன சின்ன ஒர்க்கும் ரொம்ப அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு புள்ள இருக்குது. ஏன்னா எவ்வளவோ மெனக்கெட்டு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிற அங்கீகாரம் வேற, பட் கிரியேட்டிவ் ஃபீல்டு இது. இன்னோவேட்டிவா யோசிச்சு நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது அதுதான் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு நகர்த்துது இல்லையா? ஒரு வெயில்ல வந்து அப்போ நம்ம எல்லாம் ஸ்லைடு போடுவோம்ல, நீங்க வெயில் பார்த்துருப்பீங்க. வெயில் பார்த்துருக்கேன். அதில் ஒரு பேர் எதுவும் ஒன்று, முன்னாடி மனைவி வெளியே வரவும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்லைடுலாம் வரும். அதில் ஸ்லைடில் எழுதும்போது எப்படின்னா ரிவர்ஸில் தான் எழுதணும். அது அப்போது யாருக்குமே தெரியாது. நான் சும்மா எல்லா சம்மந்தமாகவும் படிப்பேன். நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னா அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, நான் ஆர்டராக ஒர்க் பண்ணவும் சரி, அது இப்போ ஸ்லைடு எப்படி எழுதுறாங்க அப்படின்னு நான் படித்தேன். திடீர்னு ஒரு வசனமலா அண்ணன் கூப்பிட்டு எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்லைடு ஒன்று வேணும் எழுது பாடினாரு. ஏன்னா நம்ம இனிமேல் ஸ்லைடு போய் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு வந்து விலைக்கு ஆகுது. நான் என்ன பண்ணேன், அப்போது விளக்கு இருக்கும்ல, நம்ம மண்ணெண்ணெய் விளக்கு, ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு பற்ற வச்சு அதில் வர கறி படி வச்சு அப்படி தான் எழுதுவாங்க. நான் எங்கள் ஊர் தேட்டரில் அவர் எழுதும்போது பார்த்துருக்கேன். ஸ்லைடில் வந்து கறியை படி வைப்பாங்க. கறி படி வச்சு அந்த கறியில் நம்ம விரல் பற்றக்கூடாது, ஆனால் எழுத வேண்டிய விஷயத்த ரிவர்ஸில் எழுதணும். ஓகே, அது மாதிரி இப்போது தங்கலான் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதணும்னா அது ரிவர்ஸில் எழுதணும். அது எந்த விதமான இதுவும் அதில் பாட்டுக்கு அதை போட்டு ஸ்லைடில் போட்டால் தான் ப்ரொஜெக்டரில் வரும். ஓகே, அது மாதிரிலாம் போடும்போதெல்லாம் பயங்கர வசனமல் சார்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டார். நம்ம நீங்க ரிவர்ஸ்ல பிசிறு தட்டாம எழுதுறீங்க. ஆமா ஆமா, அதுல ஃபுல்லா அதுல வர அந்த ஸ்லைடு எல்லாமே நான் எழுதினது தான். அந்த வெயில்ல வர எல்லா ஸ்லைடுமே பெரிய வேலைகள்லாம் பண்றத இந்த சின்ன சின்ன வேலைகள் பண்றதுல இருக்க பயங்கர சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா சார். நீங்க அவள் பேர் தமிழரசியா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், அந்த 2 படங்களுமே வந்து ரொம்ப ரியாலிட்டியோட பிளெண்ட் ஆகக்கூடிய விஷுவல்ஸா தான் இருக்கும். எங்கேயுமே தனியா ஒரு இடத்துல ஆர்ட் டைரக்ஷன் தெரியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப கவனமா இருப்பேன். எனக்கு ஆர்ட் டைரக்ஷன் இது தெரியக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப கவனமா இருப்பேன். சினிமாவில் ஒர்க் பண்ற டைரக்டருக்கு மட்டும் இது தெரிஞ்சா போதும், பண்ணிருக்காங்க, நம்ம சொன்னது பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆடியன்ஸா பார்க்கும்போது இது செட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு யோசிப்பேன். அது தெரிஞ்சா நம்ம அந்த இடத்துல ஒரு ஆர்ட் டைரக்டரா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வெயிலோடு விளையாடி சாங்ல வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சோம் அப்படின்னு வரிகளாவும் சரி பாடல்களாவும் சரி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். அதுல வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது ஆர்ட் ஒர்க்கே தெரியாது. அதுல என்னென்ன மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு? வெயில்ல அந்த அந்த தேட்டரே செட்டு தான் பண்ணாங்க. அசிஸ்டண்டா இருந்து, ஆனா அந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் சின்னது பண்ணது, இந்த தேட்டரோட எக்ஸ்டீரியர், அது காம்பவுண்ட் முடிச்சு வெளியில கடைகள் பண்ணது, அதுக்கு ஆப்போசிட் இந்த ஹோட்டலு, அது வந்து வெயில் வந்து பெரிய ஒர்க்கு தான். ஆர்ட் சைட்ல பெரிய ஒர்க்கு. எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த படம். நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, சரி ஓகே இனிமேட்டு நீங்க ஆர்டரா போய் நீ பயணிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கு ஒரு படமா இருக்கும்ல. அது மாதிரி படம் தான் எனக்கு வெயிலும் போகும். ஓகே, ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து உங்க யார்கிட்ட சார் ஒர்க் பண்ணீங்க ஆர்ட் டைரக்ஷன்ல? அந்த காலகட்டம் பத்தி சொல்ல முடியுமா? எப்படி உங்களோட பள்ளி பருவம் கல்லூரி பருவம் முடிச்சு அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ள எப்படி நுழைஞ்சிங்க, அதை பத்தி ஒரு கிறிஸ்பா சொல்ல முடியுமா? அது நான் ஸ்டேட் பிளேயரை கிரிக்கெட் விளையாடுன்றது என் கனவு. எனக்கு ஆர்ட் டைரக்ஷனு எனக்கு இது மாதிரி படிப்பு அதெல்லாம் இல்லை. நம்ம ஸ்டேட்டுக்காக நம்ம போய் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்றதான் நான் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருந்தேன். கிரிக்கெட்னே தான் இருப்பேன் 24 மணி நேரமும். எங்கள் அண்ணன் தான் செல்லூர் ராஜன் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் உடன்பிறந்த சகோதரர், அவர் தான் இல்லை இது கிடையாது வாழ்க்கை, வேற ஒன்று இருக்குது, உனக்கு டிராயிங் வருது இல்லை, உனக்கு படிப்பாட்டம் டிராயிங் வருது, நீ படிக்கிறது ஓகே, ஆனால் நீ நினைக்கிறது இது பார்த்தாது, நீ உனக்கு இருக்க திறமையை நீ வந்து வேற அதுக்காக பயன்படுத்திக்கணும். நீ டிராயிங் பண்ணனா உன்னை வந்து சென்னையில் ஓவிய கல்லூரின்னு ஒன்று இருக்குது, நான் அங்கே போய்ட்டு ஒன்று சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணியோட ஃப்ரெண்டு புனிதாவதின்னு எங்கள் அண்ணி, அவரோட ஃப்ரெண்டு இங்கே இளையராஜா அண்ணன் இருந்தாங்க, அருள் முத்தனன் இங்கே வில்லிவாக்கம்ல இருந்தாங்க. என்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சி தூக்கிட்டு வந்து எனக்கு வீட்டுக்கு கூட போய் அனுப்பிச்சி விடல.
அப்படியே அங்கேருந்து பஸ் ஏற்றி கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து பஸ் ஏற்றி வந்து இங்கே விட்டு போயிட்டாங்க. அப்படியே ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அவங்க வந்து காலேஜ் 2003 வந்து எக்மோர் காலேஜ் ஆஃப் 1999 எக்மோர் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி அப்படியே 2003 முடித்தேன். 2003 முடித்து மோகன மந்திரன் சார்ட்டு தான் நம்ம உதவியாளராக ஜாயின் பண்ணேன். ஓகே. வசூல் ராஜா எம்பிபிஎஸ். ஓகே. இல்ல அவரே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு கலை இயக்குனர் சினிமா வட்டாரத்துல. எதுக்காக அவர்கிட்ட சேர்ந்தீங்க? இல்ல அது ஒரு பெரிய கதை. அவர் கேட்டாருன்னா திட்டுவாரு. அது நான் சரி நம்ம கிரிக்கெட் பிளேயரா ஆகும்னு நினைச்சோம், ஆக முடியல. அடுத்து நம்ம என்ன ஆகும்னா, இப்போ எங்க காலேஜ் சீனியர் தான் கதிர் சார். இப்போ இவர் டைரக்டர் இதயம் அவர் சொல்லுவாங்களே, அப்போ காலேஜ் வந்து பயங்கர ஃபேமஸ். சிவகுமார் சார் எங்க காலேஜ் தான், சூர்யா சாரோட அப்பா. அவரு நம்மளால நடிகன் ஆக முடியாது, சரி ஓகே நம்ம சிறந்த ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த டைம்ல வந்து சரண் சார் வந்து பயங்கர பீக்ல இருக்காங்க. ஓகே. சரி ஓகே நம்ம சரண் சாரும் காலேஜ் தான். அப்போ நம்ம சரி இவர்கிட்ட போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம், கதிர் சார்கிட்ட போய் இவர்கிட்ட போய் சரண் சார்கிட்ட போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டே இருந்தேன். அப்ரோச் பண்ணும்போது தான் என்ன ஆச்சுன்னா, இந்த படத்துல வந்து ஆள் அதிகமா இருக்காங்க, இந்த படத்துல வேண்டாம், நீ ஒர்க் பண்ணு, நான் உன்னை நீ இருந்துட்டே எனக்கு கான்டாக்ட்ல இரு, நான் உனக்கு வேற ஒரு படத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம டிராயிங் பண்ணுவோம், நிறைய ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம், அது மாதிரியா இருந்தது. அவங்க கோடாக்டர் வந்து நீங்கள் அடுத்த படம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இப்போ வந்து ஆளுங்க ஃபுல்லாக இருக்காங்க. சரி அவர்கிட்ட எப்படியா இருந்தாலும் ஜாயின் பண்ணணும், நம்ம காலேஜ் சீனியர், அவருக்கு தான் நம்ம புரிதல் நல்லா இருக்கும், அவருக்கு சேரணும் தான் நான் ட்ரை பண்ணேன். சரி அவருக்கு யார் ஆர்டேட்டராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அவர்கிட்ட போய் நம்ம சேர்ந்துருவோம், அடுத்த படம் நம்ம ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணேன். அப்படி தான் வந்தது தான் ஆர்ட் டைரக்ஷனில் வந்து தான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஆர்ட் டைரக்ஷன் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிகிறத நான் வந்து சரியாக பயன்படுத்த முடிஞ்சது. இன்னொருத்தவங்களை நம்பாமல் எனக்கு டிராயிங் தெரியும், எனக்கு டிராயிங் போட முடியும், வரைய முடியும், இப்படியா எனக்கு இருக்க திறமையை வந்து முழுசாக வெளியில் கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு ஆர்ட் டைரக்ஷன். அப்போ இதுலேயே இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, ஆர்ட் டைரக்ஷன்லேயே தொடர்ந்து பயணிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் தொடர்ந்து மகேந்திரன் சார்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். மகேந்திரன் சார், வீரசமர் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2009 வந்து நான் ஆர்ட் ரைட்டராக அவள் பெத்தமிழ் ஃபர்ஸ்ட் படம் அசிஸ்டண்டாக கிட்டத்தட்ட 37 படங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ஓகே சார். இப்போ சரண் சாரை பற்றி சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி. ரஞ்சித் சாரும் சரி, சரண் சாரும் சரி, ரெண்டு பேருமே இயக்குனர்களாக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற இயக்குனர்கள். இந்த கிராஃப்ட் தெரிஞ்சதுனால ஒரு இயக்குனருக்கு திரைப்படம் எடுக்கக்கூடிய அந்த ஏரியாவில் எப்படி சார் வந்து இது ஹெல்ப் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கலையா ஆர்ட் டைரக்ஷன் வந்து ஒரு இயக்குனருக்கு எந்த அளவுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் போடும்போது எனக்கு இதுதான் வேணுன்றது ஈஸியாக பண்ண முடியும், எனக்கு இவ்வளோ லென்த்து வேணுன்றது ஈஸியாக வரைய முடியும். எனக்கு இது மாதிரி தான் நான் ஒரு ஆர்ச்சி ஃபீல் பண்ணுறேன், இந்த வீடு தான் நினைக்கிறேன், இந்த இடத்த வீடு வேணும், இந்த இடத்த மரம் இருக்கணும், இந்த இடத்த ஒரு குளம் இருக்கணும், இந்த இடத்த ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கணும்ன்ட்டு அது ஈஸியாக ஒரு டெக்னீஷியன் புரிய வைக்க முடியும். ஒரு கேமராமேனுக்கும் சரி, ஒரு ஆர்டேட்டருக்கும் சரி, ஒரு காஸ்டியூம் டிசைனருக்குன்னா ஒரு வரைஞ்சே காமிச்சலாம். ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சி சைடில் ஒரு பை இருக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு டிராயிங் தெரியும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ சரண் சாரோட அந்த வட்டாரம்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல ஏனி யூஸ் பண்ணி ஒரு சாங் பண்ணிருப்பாங்க, ரொம்ப பிரபலமான ஒரு பேட்டா ஷோரூம் மவுண்ட் ரோட்ல, அங்கதான் அந்த சாங் போடணும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு பின்னணியில நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. அது உருவான விதம் பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்க மாதிரியே தெரியாது. மவுண்ட் ரோட் இருக்க பேட்டா ஷோரூம்னு ஒரு பழைய பில்டிங், அதுல போயிட்டு நம்ம அந்த சாங்கான விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணோம். அது நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அதான் சாரோட வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் ஒர்க் பண்ணேன், அட்டகாசம் அஜித் சார் படம், வட்டாரம், முனி அப்படின்னு அவரோட படங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு. ஸோ இப்போ ரஞ்சித் சார் கம்மிங் பேக் டு தங்கலான், இப்போ வந்துட்டு ரஞ்சித் சாரோடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்குன்னு ஒன்று வந்து உங்களுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒர்க்ஸோட ரெஃபரன்சஸ் எல்லாம் ஏதாவது பார்த்து அந்த மாதிரி அதே பேட்டர்ன்ல பண்ணணும் அப்படி ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சா? அப்படியே நான் பார்க்கவும் மாட்டேன், நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அவங்க பண்ணாத நம்ம பண்ணணுன்றதை நான் ட்ரை பண்ணுவேன். அதுவே நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தேவையில்லைன்னு நினைப்பேன். எப்பயுமே நான் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஆர்டர் பண்ணுறது, ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கும் சரி, ஒரு ஆர்டருக்கு ஒரு தனித்திறமை இருக்கும்ல, அதை வந்து நம்ம எந்த விதத்துலையும் நம்ம அதை வந்து நம்ம காப்பி அடிச்சிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குன்றது நம்ம உருவாக்கணும்னு நினைப்பேன் நான். நிச்சயமா. ஒரு இவரு நம்ம தரணி சார் பார்த்தா பயங்கர ரியலிஸ்டிக்ல பயங்கரமா இருப்பாரு, கதிர் அண்ணன் பார்த்தா ரியலிஸ்டிக்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அப்படியே முத்துராஜ் அண்ணன் பார்த்தா ஃபேண்டசியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ராஜன் சார் ஃபேண்டசி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சாபு சார் வந்து மாடர்னாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஃபேண்டசி செட்ஸில். இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். நான் எனக்கா என்ன நான் யோசித்து பயணிச்சுட்டு இருக்கேன்னா,
எல்லா ஜேனரோட படங்களும் பண்ணோம். பீரியட் படங்கள் பண்ணோம், ஃபிக்ஷன் படங்கள் பண்ணோம், சாமி சார்ந்த மித்தாலஜிக்கல் அது மாதிரி படங்கள் பண்ணணும். நாம் இந்த ஜேனர் இது மட்டும் தான் இவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எந்த விதமான முத்திரையும் நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக பண்ணிட்டு. நிச்சயமா சார். இந்த தங்கலான் படத்துல மொத்தம் எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் சார், உங்க டீம்ல மட்டும் எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுங்கிறது ஒரு ஷூட்டிங் டேஸாக ஒரு 140 நாள்கிட்ட போச்சு. செட் ஒர்க்காக ஒரு 170 டேஸ் மேலே போச்சு. எல்லாமே சேர்த்துக்கிட்ட ஒரு 3000 தொழிலாளர்கள் அப்படியே ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஒரு டீம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டீம் கேஜிஎஃப்ல ஒர்க் பண்ணும், ஒரு டீம் ப்ராப்ஸ் பண்ணுற மட்டும் ஒரு இடத்துல தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா இதுல லைவ் சவுண்ட் வேற யூஸ் பண்ணதுனால எப்படி அந்த ஒர்க் நீங்க பேரலா ஷூட் ஸ்பாட்ல இருந்து அது எப்படி பண்ண முடிஞ்சது? லைவ் சவுண்ட் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கும் ப்ராப்ஸ் நடக்கிற இடத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கும். ஓகே. இப்போ ஏதாவது ஒன்று வேணும், ஒரு ப்ராப்ஸ் வந்து கையில் வச்ச ப்ராப்ஸ் ஏதோ ஒன்று உடஞ்சிடுச்சு, ஏதோ ஒன்று சரி பண்ணால் இப்போ அங்கே வச்சு பண்ண முடியாது. சவுண்டு கேட்கும், ட்ரில் போடுறதோ இல்லை கட் பண்ணுறதோ. அப்போ என்னன்னா இங்கே இருந்து ஒருத்தன் ஓடி தான் ஆகணும். பைக் எடுத்தாந்து உள்ளே வச்சு பைக் சத்தம் போனால் அது வரைக்கும் கேட்கும் லைவ் சவுண்டு. அப்போ என்னன்னா இந்த 3 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு 2 பேர் இருப்பான். இங்கேருந்து ஓடி போய் அங்கே கொடுப்பான், இங்கேருந்து ஓடி போய் அங்கே கொடுப்பான். அந்த சரி பண்ண ப்ராப்ஸ் அங்கேருந்து அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஓகே. இது பெரிய ஏதோ ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி தான் இருக்கும் இந்த படம் ஃபுல்லாகவே. நிச்சயமா சார். அதே மாதிரி இப்போ வந்து நைட் எல்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, காலையில எல்லாம் ஷூட் நடக்கும்னு ஒரு இடத்துல நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க. நைட்டு ஃபுல் நைட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ காலையில நடக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா எப்படி அந்த ரெஸ்ட் இல்லாம எப்படி அவ்வளவு நாள் கண்டினியூஸா அவங்களால ஒர்க் பண்ண முடியும்? மாறி மாறி ஷிஃப்ட் பேசிஸ்ல பண்ணுவீங்களா? நான் கிட்டத்தட்ட 3000 பேர் அப்படிங்கும்போது மேனேஜ் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ஒரு மேன் பவரை மேனேஜ் பண்ற ஒரு விஷயம். அது எப்படி சாத்தியமாச்சு? அது என்னன்னா இப்போ நைட்டுக்கு ஒரு டீம் ஃபுல்லாகவே வச்சுப்போம். செட் ஒர்க்குன்னு ஒரு தனி டீம் இருக்கும், ப்ராப்ஸ் மேக்கிங் ஒரு தனி டீம் இருக்கும், ஸ்பாட் ஒர்க்குன்னு ஒரு தனி டீம் வச்சுக்கிட்டோம். யாருமே நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது, ஆனால் இந்த வேலை வந்து சரியாக நடக்கணுன்றது ரொம்ப கவனமாக இருந்தேன். ஃபுல்லாகவே இதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஸ்பாட் ஒர்க்குன்னு ஒரு 6 பேர் இருப்பாங்க, ப்ராப்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இது மாதிரி தனித்தனியாக டீமாக எல்லாமே பிரிச்சுட்டோம். அதில் பிரிக்கும் போது நமக்கும் சுமை கம்மியாக ஆயிடுச்சு அதில். ஓகே சார். இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு ஸ்கல்ப்சரு ஒரே செட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிருக்கிறதா பதிவு பண்ணியிருந்தீங்க. அது எவ்வளவு, ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு செட்டு போடுறதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு நாள் உழைப்பு தேவைப்படும் சார் இந்த படத்தை குறித்து? ஏன்னா நிறைய காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படிங்கும்போது அதுக்காகவே ஒரு டைம் எடுத்து பண்ணி முடிச்சுட்டு தான் ஷூட்டு போனீங்களா எப்படி சார் அது? ஆமாம். இப்போ கேஜிஎஃப்ல ஷூட் போயிட்டு இருந்தப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து சென்னையில் அந்த தங்கலானோட வில்லேஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த தங்கலான் வில்லேஜ் இருக்கும், அதுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கும், அப்புறம் இன்னொரு மக்கள் வாழ்கிற ஒரு பகுதி இருக்கும். இந்த செட்டு இப்படியா பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படியே இருக்கும். இந்த ஊரை தாண்டி போகணும், அடுத்து அது நடுவில் அந்த இடத்தையும் கதை நடக்கும், மறுபடியும் அந்த ஊருக்குள்ள கதை நடக்கும். இது எல்லாமே சேர்த்து சிங்கிள் ஷாட்டாகவும் இருக்கும் படத்தில். அப்போ வந்து எல்லா செட்டும் கம்பைன் பண்ணி போட வேண்டியதாக இருந்தது. கேஜிஎஃப்ல இருக்க அந்த லேண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா, அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். 2 கிலோமீட்டர் லென்த்துக்கு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரியே இருக்கும். ஓகே சார். சார் அப்படியே மற்ற ப்ராப்பர்ட்டிஸையும் பார்க்கலாம். இப்போ கேஜிஎஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரிசர்ச் மெட்டீரியலாக நீங்கள் என்னென்ன சார் இதில் வந்து குறிப்பிட்டு ஒரு புத்தகமாகட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நான் வந்து பார்த்தேன், இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் நான் செக் பண்ணேன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஆர்ட் டைரக்ஷனுக்கு உங்களுக்கு இந்த படத்தில் உதவியாக இருந்தது? இல்லை, இது ஃபுல்லாகவே நாங்கள் நெட்லேருந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணோம். அப்புறமா எனக்கு வந்து கேஜிஎஃப் வரலாறுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க, அந்த புத்தகம் ஒன்று கொடுத்தாங்க. ஓகே. கேஜிஎஃப் வந்து எங்கள் அக்கா இருக்காங்க உஷான்னு சொல்லிட்டு. ஓகே. அவங்க வந்து கேஜிஎஃப்னு வரலாறுன்னு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த புத்தகங்களே நிறைய கேஜிஎஃப் பற்றி வரலாறுகள் நிறைய இருக்குது. அது சம்மந்தமாக வருமா நாங்கள் நிறைய மியூசியம் பார்த்தோம், நிறைய நெட்லேயே நிறைய இருக்குது இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அதெல்லாம். அப்படி எல்லாம் பண்ணி பார்த்துருவோம். தங்கம் ப்ராசஸ்னால் என்னவா இருக்குது, அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பண்ணால் என்னவா வருது, அப்போ நம்ம விஷுவலாக பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது. சரி, பாதரசம் வேணும்னா பாதரசம் வேணும், அதை மிக்ஸ் பண்ணோம். அப்போது அதை வந்து சாண வெரைட்டி வச்சு தான் நம்ம அதை ஹீட் பண்ணால் சாண வெரைட்டி வச்சு பற்ற வச்சா ஷூட்டிங் நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை புகை வருதா இல்லை நெருப்பு வருதா, அது எல்லாமே இங்கேயே ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாம் படித்தும் நெட்டில் தேடியும் தான் பண்ணப்பட்ட படம் தான். ரொம்ப கவனமாக பண்ணது. ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த சொன்ன அந்த கேஜிஎஃபின் அது அந்த புத்தகம் பேர் என்ன சார்? அது இல்லை, கேஜிஎஃப் வரலாறு. கேஜிஎஃபின் வரலாறு. கேஜிஎஃப் வரலாறு. அதை எழுதின ஆத்தர் யார்? கோலார். அதான் கோலார் அப்படி இருக்கும். கோலார். ஓகே. ஓகே.
ஆத்தர் பேர் மறந்துச்சுன்னா சொல்றேன். சரி சரி. அந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் இருந்ததுன்னா இப்போ நிறைய பேர் வந்து பொன்னியின் செல்வன் படம் பாக்குறதுக்கு முன்னாடி அது சார்ந்த ரிசர்ச் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போய் படம் பார்த்தாங்க. சோ இந்த படமும் கிட்டத்தட்ட அவ்வளவு ஆவணங்கள் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான சிவராமன் சார் நினைக்கிறேன். சிவராமன். ஓகே ஓகே ஓகே. கோளாறு வரலாறு சிவராமன் சார் அவங்க. இப்ப விக்ரம் சார் வந்து ஒரு ஷாட்ல ஃபுல்லா உடம்புல அந்த இது தங்கம் எல்லாம் பூசிக்கிட்டு அந்த ஒரு இது ஒண்ணு கத்தி எல்லாம் நின்று இது பண்ணுவாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து எதை வச்சு சார் பண்ணீங்க? அந்த தங்கம் மினுமினுக்கிற மாதிரி. ஏன்னா கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்ஷனுக்கும் ஒரு ஒரு வேவ்லென்த் இருந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஷுவல்ல கொண்டு வர முடியும். ஸோ கேமராமேனுக்கும் உங்களுக்குமான டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும் இப்படியான விஷயங்கள் ட்ரை பண்றப்ப? அது நம்ம அந்த கோல்டு மட்டுமே 100 கிராம் கோல்டு 4500 ரூபா. ஓகே. அவர் சாரோட உடம்புல பூசிருக்காருல, அந்த 100 கிராம் கோல்டு வந்து 4500 ரூபா. ஆனால் நம்ம கோல்டு பவுடர்னு சொல்லும்போது அது 100 ரூபாய்க்கு மேலே நம்ம பட்ஜெட் கொடுக்கும்போது சில விஷயங்கள் வெளியில் வந்து அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அது கிலோ கணக்கில் எங்கள் கையில் இருந்துகிட்டே இருந்தது. அது சரி, நம்ம இதை போய் பட்ஜெட்லேயும் சொல்ல முடியாது. ஆனால் அது நம்ம உடம்புல பூசணும், அவர் ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது. அந்த கிளிட்டரிங்கும் அந்த பவுடரும் சேர்ந்து பண்ணது தான் அந்த சாரோட உடம்புல இருக்கிறது. ஓகே. எந்த அவருக்கு இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகிடக்கூடாது, ஸ்கின்னாக எந்த டேமேஜும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து ரொம்ப ரேட்டு அந்த கோல்டு மட்டுமே. ஓகே. ஏன்னா அது தனியாக தெரிஞ்சுது அந்த ஒரு ஷாட்டு. அதே மாதிரி இப்போ கேமராமேனுக்கும் ஒரு ஆர்ட் டைரக்டருக்குமான அந்த ஒரு புரிதல் பற்றி நான் கேட்டிருந்தேன். லென்சிங் இந்த மாதிரி லைட்டிங் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு பேசிக்காக ஆர்ட் டைரக்ஷன் கற்றுக்கிறவங்களுக்கு அதெல்லாமும் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப முக்கியம். ஆர்ட்டுக்கு வந்து லென்ஸ் தெரிஞ்சால் தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போ என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஃப்ரேம் பார்த்து ஒர்க் பண்ணால் போதும். நம்ம 18 போடும்போது நீங்கள் போய்ட்டு ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அது என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ தூரம் கவர் ஆகும், இந்த வரைக்கும் லென்ஸ் ரொம்ப ஆர்ட் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ எல்லாமே கரண்ட்ல வந்து இப்போ எல்லாம் மானிட்டர் பார்க்குறாங்க. நம்ம வந்து புதுசில் வந்து மானிட்டர் இருக்காது. அப்போ வந்து நாங்கள் கேமரா சார்ட்ட போயிட்டு கேட்போம், சார் என்ன சார் லென்ஸ் போட்டிருக்கீங்க சார்? 45, 50 இப்போ என்ன லென்ஸ் போடுறாங்களோ அந்த லெவலுக்கு நாம் போய்ட்டு ஒர்க் பண்ணி வச்சுருவோம். அது ஓகே ஓகே. இப்போ தங்கலான் ஃபுல்லாகவே 18 தான் பண்ணோம். அது அதனால நம்ம எல்லாமே ஒய்டராக இருக்கும். ஷார்ட்ஸ் க்ளோஸ் இருந்தால் கூட 18 போட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன் கேட்டேன்னா சார், உங்களுக்கு ஷார்ட் டிவிஷன் தெரியும், உங்களுக்கு வந்து ஸ்டோரி போர்டு தெரியும், லென்சிங் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதுக்காக அந்த கேள்வி கேட்டேன் சார். மறுபடியும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு அலசி ஆராய்ஞ்சிருவோம். அது அந்த சுரக்கால இருந்து செஞ்சதுன்னு தானே சார் சொன்னீங்க? அது ஆமாம், இது வந்து எல்லாமே அது இல்லாம இருக்கு. ஆமாம், சுரக்குடுகள் எல்லாமே சுரக்குடுவை இது எல்லாமே. அந்த ஃபினிஷிங் இல்லை, அது எல்லாம் எங்கேயோ இருக்கு, நிறைய இருக்கும். அது சுரக்குடுகள் நிறைய எல்லாம். ஆமா, இது எல்லாமே அந்த பேசிக் இருக்கிறதா இருக்கு. இதுல இன்னும் அது இது எடுத்துட்டு வந்துட்டு இது மேல ஃபுல்லாக ஒர்க் பண்ணது தான். ஓகே. அப்படியே எம்பி இது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட மேளங்கள், அந்த உடுக்கை, ஓகே, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன சீன்ஸ் வரும், அதுக்கு நம்ம ஆர்டர் பண்ண. இப்பெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை, ஆனால் இது நல்லா இருக்கும், இது பயங்கர சவுண்டா இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம். இது என்ன தோல் சார்? இது அனிமல், அது ஆட்டுத்தோல் பதப்படுத்தி தான் பண்ணுவாங்க. ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல்ல தான் அது நம்ம மேளங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. சூப்பர் சார். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய அனைத்து படங்களும் பெரிய வெற்றி அடையணும், அனைத்து ஒர்க்கும் நோட்டீஸ் பண்ணப்படணும், எல்லாத்துக்குமான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெரிய உயரம் நீங்க அடையணும் சார். நன்றி சார். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. Everest Shahi Biryani Masala. Taste the best, Everest.